முக்கிய செய்தி. தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து கணக்கை மறைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து கணக்கை மறைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சொத்து கணக்கு குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் புகார் எழுந்திருக்கிறது. சொத்து கணக்கு குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தாவேகா தலைவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன கிருஷ்ணமூர்த்தி? வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுக்களில் சொத்து கணக்குகளை மறைத்தது குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இரு தொகுதிகளிலும் விஜய் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுக்களில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும், பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுக்களில் சொத்து கணக்கை மறைத்துள்ளதாகவும் கூறி வியாபாரப்படியைச் சேர்ந்த பெரம்பூர் வாக்காளரான விக்னேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனது சொத்து மதிப்பு 115 கோடியே 13,63,000 ரூபாய் என குறிப்பிட்டிருந்த நிலையத்தை திருச்சி கிழக்கு தொகுதிக்கான வேட்புமனுவில் 220 கோடியே 15,62,000 ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பை விட பெரம்பூரில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குறைவாக காட்டியது குறித்து எந்த விளக்கத்தையும் விஜய் அளிக்கவில்லை எனவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இது உண்மை தகவலை மறைத்ததற்கு சமம் என்பதால் விஜய் தாக்கல் செய்துள்ள இந்த வேட்புமனுக்களில் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சொத்து விவரங்கள் முழுமையானவையா உண்மையானவையா என்று விசாரிக்க வருமான வரித்துறைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை அறிக்கையை தேர்தலுக்கு முன் பொதுமக்களுக்கு வெளியிடும்படி சென்னை மற்றும் திருச்சி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கேட்டுக்கொள்கிறார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.